Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் டுடே யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நோட்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா அஜைல் ப்ராசஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். அஜைல் ப்ராசஸ் மாடல் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நான் முதல்ல நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறப்பயே எல்லாமே தனித்தனியாக சொல்லியிருக்கேன். வாட்டர்ஃபால் மாடலை பற்றி, பெர்ஸ்பெக்டிவ் மாடலை பற்றி, ஸ்பெஷலைஸ்டில், அஜைலில் எல்லாமே. அஜைல் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலைஸ்டு மாடல். தட் மீன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாஸ்ட்டாக கடன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். நமக்கு வேணுன்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டு வேணான்றவங்களாம் ஒமிட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக கொடுக்க போகிறது தான் இந்த அஜைல் ப்ராசஸ் மாடல் அப்படின்றது. ஓகேவா? இட் இஸ் primarily designed to help a project adapt quickly to change and request. ஓகேவா? ஒரு கஸ்டமருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த தேவைப்படுற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே நான் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும். வாட்டர்ஃபால் மாடலில் என்ன பண்ண முடியாது? நமக்கு வேணுன்ற இடத்துலலாம் நினச்ச நேரத்துலலாம் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இங்கே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் ஒரு விஷயம் ஒரு இடத்துல வேணும் அப்படின்னா நான் அதை என்னால் இமீடியட்டாக சேஞ்ச் பண்ண முடியும் கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் நமக்கு அஜைல் மாடலுக்கும் அஜைல் ப்ராசஸ் மாடலுக்கும் நமக்கு நார்மலாக வாட்டர்ஃபால் மாடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ த மெயின் எய்ம் ஆஃப் த அஜைல் மாடல் இஸ் டு ஃபெசிலிட்டேட் குயிக் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன். சீக்கிரமாக என்னுடைய ப்ராஜெக்டை விறுவிறுன்னு சுறுசுறுப்பாக கடன்னு முடிக்கிறது தான் இந்த அஜைல் ப்ராசஸோடைய வேலையே. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்குது, எனக்கு வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நாட் எசென்ஷியலாக இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு எனக்கு மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த அஜைல் ப்ராசஸ் மாடல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ஒன்று. நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது? ஃபேஸஸ், ஸ்டெப்ஸு, மாடல்ஸ் எது வேணால் சொல்லலாம். இந்த ஃபேஸஸ் ஆஃப் அஜைல் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் 6 ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் கேதரிங். அங்கே எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு வேணுன்ற விஷயங்கள்லாம் முதல்ல கேதர் பண்ணுறது. தென் டிசைன் த ரெக்யர்மெண்ட்ஸ், டிசைனிங் கொடுக்குறோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹைட்ரேஷன், ஃபைனல் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், டெப்ளாய்மெண்ட், ஃபீட்பேக். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 6 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் அஜைல் ப்ராசஸ் மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்யர்மெண்ட் கேதரிங். ரெக்யர்மெண்ட் கேதரிங் அப்படின்னா என்ன? ஒரு கஸ்டமர் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி, தட் மீன்ஸ் கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்னெல்லாம் நீட் இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு விஷயங்களை நான் டெவலப் பண்ணணும், இது எல்லாத்தையும் கேட்டு நான் வாங்குறது இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங்கோட வேலை. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் தி டெவலப்மெண்ட் டீம் மஸ்ட் கேதர் த ரெக்யர்மெண்ட் பை இன்ட்ராக்ஷன் வித் த கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் கிட்ட கேட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும், எந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுக்கணும் அந்த சாஃப்ட்வேரை, உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு எல்லா நீட்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய விஷயங்களை நான் கொண்டு போகிறது. ஓகேவா? ஸோ மீட் வித் த கஸ்டமர் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் அண்ட் வாட் தே எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர்லேருந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கு முக்கியமான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி என்னோட விஷயங்கள்லாம் நான் மாற்றுறது, எவ்வளோ டைம்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும், இது எல்லாமே செக் பண்ணுறது இந்த ரெக்யர்மெண்ட் கேதரிங்கோடைய வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தோம் அப்படின்னா டிசைன் த ரெக்யர்மெண்ட்ஸ். தட் மீன்ஸ் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ண போகிறேன். ஓகேவா? எந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ண போகிறேன். ஓகேவா? முதல்ல டிசைன் அப்படின்னா என்ன வேணுன்ற விஷயங்கள் மட்டும் தான் எடுத்திருக்கேன். என்னென்ன பண்ணணும், எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் ஒரு பிளானிங் வந்து நான் போட போகிறேன். அந்த பிளானிங் தான் டிசைன் த ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு காலேஜில் சிம்போசியம் நடத்த போகணுன்னா எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் கலெக்ட் பண்ணுறது ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ். அடுத்து டிசைன் த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி இதை எப்படி பிளான் பண்ண போகிறோம், எந்த மாதிரி எந்த டைமில் எதை பண்ண போகிறோம், எந்த நேரத்தில் எந்த ஈவெண்ட் நடத்த போகிறோம், என்னெல்லாம் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்ம வந்து போட போகிறோம். இதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது இந்த UML டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபீச்சர்ஸ் எந்தெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து இதான் நடக்கும்னு நான் ஒன்று கொடுக்க போகிறது. ஓகேவா? ஸோ டிசைனிங் த சிஸ்டம் அப்படின்றது இந்த டிசைன் த ரெக்யர்மெண்ட். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் வயர் ஃப்ரேம்ஸ், ஹை லெவல் டிசைன், ப்ரோட்டோடைப் ஃபார் ஃபீட்பேக். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹைட்ரேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹைட்ரேஷனா டெவலப்மெண்ட் ஃபேஸ். இங்கே வந்து டெவலப்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க, டெவலப்மெண்ட் டீம்னு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சோர்ஸ் கோட் எழுதுறவங்க. ஓகேவா? ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சோர்ஸ் கோட்லாம் எழுத போகிறோம். என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சோர்ஸ் கோட் வந்து எழுத போகிறேன். என்னெல்லாம் கோடிங் போட போகிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோன்றது இங்கே தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன
ஸோ என்னெல்லாம் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த கோடிங்கை டெவலப் பண்ண போகிறது இதெல்லாம் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன் ஃபேஸ். இந்த ஐட்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயங்களையும் செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா, மறுபடி ஒரு விஷயத்தை செக் பண்ணுறப்ப தான் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது, என் சாஃப்ட்வேர் எவ்வளோ கரெக்டாக எனக்கு மேடாகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ இது நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன் ஃபேஸில் இருக்கிறது. அடுத்து இது எல்லாமே டெவலப் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டெஸ்டிங் பண்ண போகிறேன். டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக எல்லாமே இருக்குன்னு எல்லாத்தையும் இப்போ ஏதாவது எரர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஃபேஸில் கரெக்ட் பண்ணிவிட்டு குவாலிட்டி அஷூரன்ஸுன்றது எனக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நான் வச்சுக்கிறது. ஓகேவா, இதில் இந்த டெஸ்டிங்கில் என்னெல்லாம் டெஸ்டிங் இன்வால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங் அப்படின்றது ஒரு பெரிய கோடை, ஒரு 1000 லைன் இருக்க கோடை ஒரு 100 லைனாக குட்டி குட்டி பீசஸாக பிரித்து ஒவ்வொரு கோடையும் தனித்தனி பார்ட்டையும் தனித்தனியாக செக் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணுறது யூனிட் டெஸ்டிங்கோட வேலை. ஓகேவா, இன்டகிரேஷன் டெஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டகிரேஷன் டெஸ்டிங் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் எனி இஷ்யூஸ் தட் மே அரைஸ் when different units of software are combined. இப்போ நான் தனித்தனியாக ஒவ்வொரு யூனிட்டாக என்னோட கோடிங்கை பிரிக்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு. இதுவே இன்டகிரேஷன்றது கம்பைன் பண்ணுறது. கம்பைன் மீன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பெரிய கோடிங் இந்த 100 இருந்ததெல்லாம் நான் 2 பிரிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா அதெல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுவேன், கம்பைன் பண்ணி டெஸ்ட் பண்ணுறப்ப என்னெல்லாம் எரர்ஸ் வருதுன்னு நான் இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் பார்ப்பேன். அடுத்து சிஸ்டம் டெஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைனல் கோல் என்ன, ஒரு சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கணும்னு கேட்டிருப்பாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேருடைய மெயின் கோலை அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக டெஸ்ட் பண்ண போகிறது சிஸ்டம் டெஸ்டிங்கோட வேலை. ஓகேவா, ஸோ 3 phases ஆஃப் டெஸ்டிங் அப்படின்றது இதுதான். முதல்ல யூனிட் டெஸ்ட் பண்ணுவோம், சின்ன கோடாக பிரித்து, அப்புறம் 2 கம்பைன் பண்ணி கொஞ்சம் இன்டகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுவோம், ஃபைனலாக மொத்தமாக சேர்த்து சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவோம். தென் டெப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒரு எண்ட் யூசர் கிட்ட கஸ்டமர் கிட்ட நம்மளுடைய ப்ராஜெக்டை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் சாஃப்ட்வேர் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் வைஸ் எந்த மாதிரி இருக்கணும், ஃபைனலாக ஸ்டார்டிங்லேருந்து பிகின்லேருந்து எண்ட் வரையும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா, அடுத்தடுத்த ஈவெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம என்ஷோர் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணுறது. இது டெப்ளாய்மெண்ட் ஃபேஸ். ஃபைனலாக ஃபீட்பேக் அப்படின்றது என்ன, நம்ம கண்டுபிடிச்சி எடுக்க, தட் மீன்ஸ் என்னெல்லாம் வந்து எடுக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் இதுவரையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து நீடுன்னு ஒன்று இருந்திருக்கும், அந்த கஸ்டமருடைய நீட், அந்த எண்ட் யூசரோட நீட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது பக்ஸ் இருக்கா, இவங்களுக்கு ஏதாவது அதாவது ஒரு பிடிக்காம எதுவும் இருக்கா, ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கான்னு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது ஃபீட்பேக் ஃபேஸ். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் இன்வால்வ்டு இன் நமக்கு வந்து அஜைல் மெத்தடாலஜி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறது. ஓகேவா, ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், ரெக்யர்மெண்ட் கேதரிங் பார்த்தோம், டிசைன் த ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஐட்ரேஷன் பார்த்தோம், டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் பார்த்தோம், டெப்ளாய்மெண்ட், ஃபீட்பேக். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்மா, இவ்வளோ தான் அஜைல் ப்ராசஸ் மாடல் அப்படின்றது. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், உங்களால் இந்த கொஷினை ஈஸியாக எழுத முடியும். ஒரு தடவை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே இது தியரி பேப்பர் தான், ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ணி அந்த கொஷினை நல்லா மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா, மறக்காம முருகன் டெக்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்ககிட்ட இருக்க நோட்ஸுமே படிச்சுக்கோங்க, ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கும் ஹிண்ட்டுக்கும் நம்மளுடைய நோட்ஸுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா, thank you, all the best for your examination.